இன்றைக்கி ஒரு சூப்பரான வத்தல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எல்லோருக்குமே வத்தல் குழம்பு செய்ய தெரியும். ஆனால் நான் செய்கிற மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குங்க. நல்லெண்ணெயில் தாங்க வத்தல் குழம்பு செய்யணும். நல்லெண்ணெயில் வத்தல் குழம்பு செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம். பூண்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிறாதீங்க. எதனால் பூண்டு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, பூண்டு குழம்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் பூண்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு 3 தக்காளி, 3 வெங்காயம் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிறலாம். எப்போவுமே நான் எல்லா குழம்புக்குமே தக்காளி வெங்காயத்தை அரைச்சி சேர்ப்பேங்க. எதனால் தக்காளி வெங்காயம் அரைச்சி சேர்க்குறேன்னா, குழம்பு நல்லா கட்டியாக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் குழுன்னு நல்லா இருக்கும். அதனால் தக்காளி வெங்காயம் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் தனியாய்த்தூள். இது எல்லாமே எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னொன்று குழம்போட டெக்ஸ்சர் நல்லா இருக்குங்க. தக்காளி வெங்காயம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கட்டி பதத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறலாம். பச்சை வாசனை போக தட்டி நல்லா கொதிக்க விட்டுக்கிறலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தேவையான அளவு நம்ம புளி சேர்த்துக்கிறலாங்க. புளி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த புளி மசாலோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விடும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். வத்தல் குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா வதக்கணுங்க. பூண்டையும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, இன்னொன்று குழம்பு நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சுருங்க. 1 டீஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அது 1 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சுண்டை வத்தல் சேர்த்து நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தாளித்து ஊற்றிடணும். தாளித்து ஊற்றிட்டு ஒரு சுண்டை வத்தலோடு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்கினீங்கன்னா சூப்பரான வத்தல் குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக வரும். சூடான சாப்பாட்டில் இந்த வத்தல் குழம்பு போட்டு சாப்பிடும்போது அப்பாடா சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பிளேட் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.